Hi friends, welcome to our channel Tanshika Lifestyle. Today Sunday, Brussels day. Okay, ஏன்னா நம்ம டுடே வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம். சாமி கும்பிட்றாம தான் வெஜ்ஜு சாப்பிடுவோம். பட் இருந்தாலும் இப்போ ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து இன்னைக்கு நான்வெஜ்ஜு சாப்பிட்லாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு முக்கியமான நான் எங்கள் ஊரில் வந்து 7 ஊர் திருவிழா ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் திருவிழா. 7 ஊரும் செம்மையாக இருக்கும். இங்கே வாயிலூர் ஒன்று, கொக்குமேடு, அப்படி ஃபுல்லாக 7 ஊர். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஊருங்கெல்லாம் வருவாங்க. இப்போது லைனாக 2 மணிலேருந்து மோளம் ஸ்டார்ட் ஆகிடும். வந்துட்டு போவாங்க. ஏன்னா தீ மிதிக்கிறாங்கல்ல, ஸோ அதனால் வந்துட்டு போவாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்களுக்கு லஞ்சு வந்து என்னன்னு தெரியல, வந்தால் தான் தெரியும். இப்போ வந்து என் பொண்ணு என்ன பண்ணுது பார்க்கலாம் வாங்க. அன்சிகா ஹாய் சொல்லு. அன்சிகா அன்சிகோ ஓய் இங்கே பார் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா. டிஷ் பேப்பர் வச்சுக்கிட்டு விளாட்றாங்க. 5 டிஷ் பேப்பரு 200 சில்லறேன். யார் கொடுக்குறா நம்மளுக்கு காசு? இங்கே பார், டிஷ் பேப்பர் இப்படி தான் வேஸ்ட். அவர் தானா வேஸ்ட் பண்ணுவான். அவள் ஒரு பக்கம் தான். நான் ஒரு டிஷ் பேப்பரை எடுத்து ஃபேஸ் துடைக்கிறது எல்லாமே. நேற்று நான் என்ன பண்ணிட்டேன், என் பாப்பா தூங்க வச்சுட்டு ஹேர் கொஞ்சம் கட் பண்ணேன். நல்லா இருக்குதுங்களா பாருங்கள், சூப்பராக தான் ஹேர் கட் பண்ணேன். இங்கே வேறு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தெரியுதுங்களா? ஏன்னா எனக்கு ஹேர் வாஷ் பண்ணேன், ஸோ அதனால் தெரியல உங்களுக்கு. நான் வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கட் பண்ணணும், நான் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். லேயர் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஆனால் லேயர் கட்டு வந்து வெளியே போனால் 500 வருது. அதனால் லேயர் கட் பண்ண நம்மளே பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். கட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா. நான் பேசுகிறது உங்களுக்கு நாய்ஸியாக இருந்துச்சுன்னா, பேக்ரவுண்டு நாய்ஸியாக இருந்ததுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க சரிங்களா. இன்னும் ஒரு 2-3 நாளில் மைக் வந்துடும். ஏன்னா மைக் ஆர்டர் போட்டிருக்கேன், ஸோ மைக் வந்துடும். மைக்கில் பேசலாம் ஓகேங்களா. என்னோடய வீடியோ வந்து ஃபஸ்ட்டு யாருன்னா பார்க்குறாங்க, என்னோடய சேனல் யார் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பெல் பட்டனை டச் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா. நான் வந்து ஈவினிங்காக கோயிலுக்கு போவேன். கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன் ஓகேங்களா. ஏன்னா நான் தீமிதிக்கு போக முடியாது. ஸோ எதனால தான் 9 to 8 to 9 o'clock தீமி இருப்பாங்க. பட் பாப்பா விட்டுட்டு என்னால் போக முடியாது. அதே மாதிரி எங்கள் சித்தப்பா இருக்கார் வீட்டில், அவர் அனுப்ப மாட்டார். அதனால தான் அவங்க வேணா போயிட்டு வாங்க. ஏன்னா ஜென்ஸ் இல்லாதெல்லாம் அவங்க போவாங்க. நான் போக மாட்டேன், மேக்ஸிமம் நான் போக மாட்டேன் திருவிழாவுக்கு. ஸோ பசங்களை இட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்காக போகிறேன். ஏன்னா மாமி வேறு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்த பிறகு தான் போகணும் பசங்களை இட்டுட்டு. அவங்க பசங்க இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், நம்ம ஒருத்தியாக போக முடியுமா, அதனால பசங்க வந்த பிறகு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஈவினிங்காக வந்து உங்களுக்கு வந்து எப்படி உடுப்பு சண்டைக்காரங்களாம் வந்துட்டாங்க. அது தெரியுதுங்களா? தெரியாது உங்களுக்கு. எனக்கு கொஞ்ச நேரம் பேசினாலே மூச்சு வாங்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வெளியே போயிட்டு வேணால் எடுக்க முடியுதா பார்க்குறேன் ஓகேங்களா. உங்கள் வீட்டில் என்ன இன்னைக்கு லஞ்சுன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் நாம் சொல்லணும். என்னதான் சொல்லணும்னு நினச்சேன், என்ன சொல்லணும்னு இருங்க யோசிக்கிறேன். உடம்பு வந்து நமிச்செல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சூரி சரங்கு அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்ம சோப் போட்டால் செட் ஆகுது, ஒரு சமயம் ஸ்கின்னுக்கு செட் ஆகுது. அதுக்கு வந்து என்ன போடணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் வீடியோ போடுறேன் ஓகேங்களா. அதுக்கு என்ன போடணும்னா கஸ்தூரி மஞ்சள், மைக் வேறு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கஸ்தூரி மஞ்சள், இன்னும் 2 ஐட்டம் சொன்னாங்க, கடுக்காத்தூள், அதுக்கப்புறமேட்டு வந்து நலங்கு மாவு, இன்னொரு ஏதோ மாவு சொன்னாங்க. இது 4 கலந்து டெய்லி குளிக்கிறப்போ போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நலங்கு மாவு போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, கல்யாண பொண்ணு நல்ல வாசனை வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஸ்மெல்லு வரும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுதான் போட்டு குளிச்சிட்ருக்கேன். என்னோடய இதெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும். நான் வந்து அது வாங்கி செஞ்சு போடலாம் அப்படி இருக்கேன். பேக் போட்டு இது பண்ணலாம், சேல்ஸ் பண்ணலாம் இருக்கேன். வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். நான் வந்து பியூட்டிஷியன் படிச்சுட்டு முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். ஸோ வீட்டிலே கொஞ்சம் பியூட்டிஷியன் இது பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். நான் போர்டெலாம் ரெடி பண்ணிட்டேன். போர்டுனா சும்மா ஒரு சாம்பிள் போர்டு வச்சுருக்கேன். அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சுன்னா பல பேனர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால்